குமரியின் வளங்களை பாதுகாத்திட தமிழகம் வளர்ச்சி பெற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலம் சேர்க்கிறார் கலப்பை மக்கள் இயக்க தலைவர் சமூக சேவகர் டாக்டர் பி.டி. செல்வகுமார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருவள்ளூர் மற்றும் சென்னையில் ரோட் ஷோவில் ஈடுபடும் நிலையில் நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தின் முன் தொண்டர்கள் குவிந்துள்ளனர். அப்போது தவேக தலைவர் விஜய் வெளியே வந்து தொண்டர்களை பார்த்து கையசைத்தார். காட்சிகளை பார்க்கலாம். தவேக தலைவர் விஜய் திருவள்ளூர் மற்றும் சென்னையில் இன்னைக்கு ரோட் ஷோவில் ஈடுபட இருக்காரு. இப்போ இந்த நிலையில் அவர் இன்னும் சில மணி நேரங்களில் வீட்டில இருந்து கிளம்புவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது, நீலாங்கரை இல்லத்திலிருந்து. இதற்கு முன்னாடி தொண்டர்கள் அவருடைய வீட்டு வாசலில் அதிக அளவில் குவிஞ்சதுனால அதனுடைய செய்தி அறிந்து தவேக தலைவர் விஜய் தற்பொழுது வீட்டின் வாசலில் வந்து அங்கு நின்றிருந்த தொண்டர்களுக்கு கையசைத்து தன்னுடைய வணக்கங்களை தெரிவித்திருக்கிறார். அதனுடைய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து செய்தியாளர் மணிகண்டனும் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. மணிகண்டன், இன்னைக்கு ஒரு பக்கம் விவாகரத்து வழக்கு, இன்னொரு பக்கம் பிரச்சாரம்னு அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடைபெற இருக்கு. தவேக தலைவர் விஜய் இப்ப இந்த நிலையில தொண்டர்களை சந்திச்சிருக்கக்கூடிய மேலும் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு திருவள்ளூர் மற்றும் சென்னையிலுடைய சில தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்கள் ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அவர் இன்று விவாகரத்து வழக்கு இருந்தது உண்மை ஏற்கனவே தள்ளி வைக்கப்பட்டு இன்று அதற்கான முதல் ஹியரிங் என்பது இருக்கிறது. முதல் ஹியரிங்ல நேரடியாக ஆஜராக வேண்டிய தேவை இல்லை என்பதன் காரணமாகவும் தேர்தல் பரப்புரைகள் காரணம் சொல்லியும் இந்த முதல் ஹியரிங்ல அவர் ஆஜராகவில்லை. அதற்கு மாறாக நாளை தினத்தோட பரப்புரை நிறைவடைய உள்ள நிலையில தீவிர பரப்புரை செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால இன்று பரப்புரையை தொடங்கி இருக்கிறார். நீலாங்கரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக அவர் வீட்டு வாசல்ல காத்திருந்த தொண்டர்கள் ரசிகர்களை சந்திப்பதற்கு வெளியே வந்து அவர்களது வரவேற்பை பெற்றார். வெளியே வந்த அவருக்கு மலர் தூவி வரவேற்பு தொண்டர்கள் ரசிகர்களை பார்த்து கையசைத்து வணக்கம் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளாக அடுத்து சோழிங்கநல்லூர் வாயிலாக வண்டலூரை சென்றடைந்து அவுட்டர் ரிங் ரோடு வாயிலாக அவர் திருவள்ளூரை சென்றடைய இருக்கிறார். இடையில இருக்கக்கூடிய கிராமங்கள்ல அந்தந்த பகுதி தமிழக வெற்றி கழகத்தினர் அவருக்கான வரவேற்பு அளிப்பதற்கு தயாராகி வருகின்றனர். இதற்கு முன்பாக பெங்களூர்ல இருந்து வந்த ஒரு நபர் சுமார் 1 கிலோ 800 கிராம் அளவிலான வெள்ளி கிரீடத்தையும் வெள்ளி காலணிகளையும் அவருக்கு பரிசாக அளிப்பதற்கு காத்திருந்தார். அவர் உள்ளிட்ட பல ரசிகர்களும் தொண்டர்களும் கையில மாலை பரிசுகளுடன் காத்திருந்தனர். அவர்களை பார்த்து அவர்களது வரவேற்பை பெற்றவாறு தற்போது அவரது பரப்புரையான பயணத்தை தொடங்கியிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். நீலாங்கரை இல்லத்திலிருந்து திருவள்ளூர் புறப்பட்டிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். இதற்கிடையில தற்பொழுது அவருடைய வீட்டு வாசலில் நின்றிருந்த தொண்டர்களுக்கு அவர் கையசைத்து வணக்கத்தை தெரிவித்த காட்சிகளையும் நாம பார்த்தோம். குமரியின் வளங்களை பாதுகாத்திட தமிழகம் வளர்ச்சி பெற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலம் சேர்க்கிறார் கலப்பை மக்கள் இயக்க தலைவர் சமூக சேவகர் டாக்டர் பி.டி. செல்வகுமார்.